இன்றைக்கி இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப புதிய ரெசிபியெல்லாம் கிடையாதுங்க, பழைய ரெசிபி தாங்க. ட்ரை பண்ணலாமா? ஆனாலுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐடியா கேட்ட என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால் இன்றைக்கி இது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லித்தான். காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையை பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சது ஜாரில் போட்டு நல்லா அடித்ததுக்கப்புறமா கூடவே 2 முட்டை கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடியும் நல்லா ஃபைனாக அடித்து இப்போ ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி, அதாவது மாவு அப்படிங்கும்போது இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். இப்போ நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஜாரில் தேங்காய் பூ போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடிச்செடுத்து நம்ம பால் மட்டுமே தனியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பால் எடுத்ததுக்கப்புறமா இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க குட்டி பழத்தையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மணத்துக்கு ஏலக்காய் பொடியும் போட்டதுக்கப்புறமா பால் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது பேன் சூடு பண்ணி ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா சுத்த விட்டு, அதாவது பேப்பர் மாதிரி நெய்ஸாக இருக்கணும், அந்த அளவுக்கு மெல்லிஸாக நம்மளோட இந்த தோசை ரெடி பண்ணதுக்கப்புறமா இது இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கணுங்க. இதுக்கு தோசை அப்படின்னு சொல்ல முடியாது, இதுக்கு பேர் கிலாஞ்சி. இவ்வளோதாங்க. இதை நம்ம சூப்பராக ரெடி பண்ணி மாற்றி வச்சுட்டோம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி இந்த கிலாஞ்சிக்கு மேலே இந்த பால் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அப்படி குழச்சி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சான்ஸே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கும்போது இந்த பால் ஊற்றி சாப்பிட்ற எந்த பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மெயின் ரீசனுக்கு வேண்டி மட்டுமே தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் கிலாஞ்சி பால் ட்ரை பண்ணி பாருங்கள்.